மாங்காடு ஜனனி நகர் அனெக்ஸ் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தீப் குமார். லிப்ட் தயாரிப்பு நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி பிரியதர்ஷினி அம்பத்தூரில் உள்ள சாப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். இவர்களது பெண் குழந்தை பிரணிகா ஸ்ரீ வயது 2.5. நேற்று மழை காரணமாக பிரியதர்ஷினி விடுப்பு எடுத்தார். கணவர் சந்தீப் குமார் வேலைக்கு கிளம்பியதும் பிற்பகலில் பிரியதர்ஷினி குழந்தையுடன் தூங்கினார். தாயின் பக்கத்தில் படுத்திருந்த குழந்தை பிரணிகா திடீரென கண் விழித்தது. கதவை திறந்து வெளியே விளையாட சென்றுள்ளது. திடீரென கண் விழித்த பிரியதர்ஷினி பக்கத்தில் படுத்திருந்த குழந்தை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். வீட்டின் பின்புற கதவு திறந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து ஓடினார். காலை நிலத்தில் தேங்கியிருந்த மழைநீரில் குழந்தையின் கை தெரிவதை கண்டு பதறினார். ஓடி சென்று குழந்தையை தூக்கினார். அசைவின்றி கிடந்த குழந்தையை அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் பூந்தமல்லியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு பரிசோதித்து பார்த்த டாக்டர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். குழந்தை இறந்த இடத்தில் உட்கார்ந்து தாய் பிரியதர்ஷினி கதறி அழுதது பார்ப்பவர்களை கண்கலங்க வைப்பதாக இருந்தது. மாங்காடு போலீசார் பிரணிகா ஸ்ரீ உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரிக்கின்றனர். காலி நிலத்தில் தேங்கியிருந்த மழைநீரில் மூழ்கி 2.5 வயது குழந்தை இறந்த சம்பவம் மாங்காட்டில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.